தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தந்தை பெரியாரை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று கூறியவர் ராஜா, பாஜகவின் முன்னாள் தேசிய பொதுச் செயலாளர். தந்தை பெரியாரை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று கூறியவர். அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு 2014ஆம் ஆண்டு மதிமுக கூட்டணி வைத்தது. விருதுநகர் தொகுதியில் வைகோ பாஜக கூட்டணியில் போட்டியிட்டார். ஆனால் அந்த வைகோ தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக பேசிய அந்த பாஜகவோடு கூட்டணி வைத்தவர்தான் இந்த வைகோபால்சாமி. பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட அந்த வைகோவுக்கு ஆதரவாக இந்த மே 18 இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி தன்னுடைய ஆட்களோடு வந்து பிரச்சாரம் செய்ததாக வரலாறு உண்டு. ஆக தந்தை பெரியாருக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிற இந்த திருமுருகன் காந்தி சீமான் வீட்டை முற்றுகையிடப் போவதாக அறிவித்து நாடக நடிகர்களை அழைத்து வந்து முற்றுகையிடப் போவதாக அறிவித்த கைதான இந்த திருமுருகன் காந்தி தந்தை பெரியாரை செருப்பால் அடிப்பேன் என்று சொன்ன அந்த பாஜக கூட்டணி வேட்பாளர் வைகோவுக்கு பிரச்சாரம் செய்தது விந்தையிலும் விந்தை. அதுதான் உண்மை. இந்த திருமுருகன் காந்தி, வைகோ இவர்களெல்லாம் பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் தேர்தல் என்றால் கொள்கையை காற்றில் பறக்க விடுவார்கள். யார் எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு தருகிறார்களோ அவர்கள் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். இந்த திருமுருகன் காந்தி, கோபால்சாமி, மு.க. ஸ்டாலின், வீரமணி, நாகை திருவள்ளுவன், பசும்பொன் பாண்டியன், கோவை ராமகிருஷ்ணன் இவர்களெல்லாம் சுயநலவாதிகள், பொதுநலவாதிகள் கிடையாது. தேர்தல் என்று வந்தால் தங்களுடைய கொள்கைகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு சந்தர்ப்பவாத காரணமாக எம்எல்ஏ சீட், எம்பி சீட்டுக்காக எந்த கட்சியில் வேண்டுமானாலும் கூட்டணி சேர்வார்கள்.